ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த நெக் செட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜுவல் மேக்கிங்க்கு நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட ஃபீஸ் வந்து 99 மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஹூக் எடுத்திருக்கேன், பேக் சைட் கனெக்ட் பண்ணுற அந்த ஹூக் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த நம்ம வந்து இன்விசிபிள் நெக்லஸில் மேக் பண்ணுறது அது, அந்த சாம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் நான் கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் எடுத்திருக்கேன். இதுக்கு நமக்கு கியர் லாக் தேவைப்படும். இதுதான் கியர் லாக்கு, கோல்டு கலரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு டபுள் லேயரில் நம்ம மேக் பண்ண வேண்டி வரும். அதனால் நீங்கள் டபுள் ஒயராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நெக்கோட லென்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2 ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதில் 2 ஹோல் இருக்கும். நமக்கு அந்த குட்டி சாமில் வந்து 2 மேலேயும் கீழேயும் ஒரு 2 ஹோல் இருக்கும். மேலே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சுகர் பீட் போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயரில் நான் சுகர் பீட் போட்டுக்கிறேன். கீழே இருக்கிற ஒயரில் கிறிஸ்டல் பீடும் நம்ம போடணும். பாருங்கள், மேலே இருக்கிற லைனில் சுகர் பீட் போட போகிறோம். கீழே இருக்கிற லைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சுகர் பீட் போட்டதுக்கப்புறம், இந்த கிறிஸ்டல் பீட் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா, அந்த ரெட் கலரில் குட்டி குட்டி சாம்ஸ் இருக்கு இல்லையா, அது இல்லை க்ரீன் கலர், எது அதிகமாக இருக்குன்ட்டு பார்த்தேன். எனக்கு க்ரீன் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ரீன் கலர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு சுகர் பீட் மேலே கனெக்ட் பண்ண போகிறோம், கோர்க்க போகிறோம். கீழே வந்து ப்ளூ கலர் கிறிஸ்டல் பீட். இதுதான் வந்து இதோட ஃபார்மேட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் போடுறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஒயரில் ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட் போடுறோம். போட்டதுக்கப்புறம் ஒரு சாம், மேலே இருக்கிற ஹோல்லே ஒரு ஒயரு, கீழே இருக்கிற ஹோல்ல ஒரு ஒயரு. இப்போ இதை கொண்டு போய் இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து இந்த நெக் செட்டோட அவுட்புட் வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே எவ்வளோ லென்த்து நமக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு நீங்கள் கோர்த்துக்கோங்க. என்கிட்ட ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட் இருந்தது, எல்லோ கலர்லேயுமே இருந்தது. ஸோ எல்லோ கலர் கொஞ்சம் சின்ன சைஸு, ப்ளூ கலர் கொஞ்சம் பெரிய சைஸு. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லோ கலர் போட்டுக்கிறேன். எப்படி மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். ஒரு கோல்டு கலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரு, ஒரு சாம், மறுபடியும் கோல்டு கலரு, எல்லோ கலருமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பாருங்கள், ஒரு ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலர், இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பீட்ஸ் மட்டும் மேலே ஒரு லைன் மட்டும் கோல்டு கலரில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேலே இருக்கிற லைனில் ஒரு கோல்டு கலரு, கீழே இருக்கிறதுல ஒரு ப்ளூ கலர், ஒரு சாம் போட்டுக்கிறோம். மறுபடியும் மேலே இருக்கிற லைனில் ஒரு கோல்டு கலர், கீழே இருக்கிறதுல ஒரு எல்லோ கலர். ஸோ நம்ம ஒரு எல்லோ ஒரு ப்ளூ கலர் அப்படி தான் நம்ம போட்டு இதை வந்து இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். நீங்கள் ஒரே கலரை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் பீடு மேலே வந்து கோல்டு கொடுத்துட்டு கீழே ஏதாவது சேம் கலராக கொடுக்கலாம். ஸோ நான் 2 கலராக கொடுத்து பார்க்கலாம், ப்ளூ மட்டும் வேண்டாம், கொஞ்சம் டல் ப்ளூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 கலராக யூஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் வால்யூமை வந்து மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு கோல்டு கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு சாம், மறுபடியும் ஒரு கோல்டு கலர், எல்லோ கலர், ஒரு சாம். இதுதான் நான் இதோட ப்ராசஸ். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து எல்லோ கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சாம்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், கிறிஸ்டல் பீட் லைனில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 பக்கமே நம்ம எல்லோ கலர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். மேலே வந்து கோல்டு கலர் தான். இப்போ வந்து நம்ம கியர் லாக் வச்சு இதை லாக் பண்ணுறோம். இப்போ கியர் லாக் உள்ளே விட்டுட்டு அந்த ஒயரை ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ரிவர்ஸில் அந்த கியர் லாக்குள்ளேயே நம்ம அந்த ஒயரை உள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டு அந்த ஹோல் குட்டி ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிவிட்டு, பாருங்கள் எப்படி டைட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ப்ளையர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி ஒயர் தெரியும் இல்லைங்களா, அதையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும். அது எப்படி கவர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் செகண்ட் ஒயரில் கியர் லாக் விட்டுட்டு மறுபடியும் இந்த ஒயரை நான் ஃபோல்டு பண்ணி ரிவர்ஸில் கியர் லாக்குள்ளே விடுறேன். விட்டு இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் கொடுத்து இந்த கியர் லாக்கை லாக் பண்ணிக்கிட்டேன்.
இப்போது நமக்கு அந்த உள்ளே விட்டு இழுத்து அந்த குட்டி ஒயர் தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே நான் அந்த பீட்ஸை விடுறேன். இப்போ பீட்ஸை விட்டுட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச அந்த குட்டி ஒயருமே உங்களுக்கு வெளியில் தெரியாது. நான் இழுத்து விடுறேன் பாருங்கள். அந்த 2 ஒயர் நீட்டாக இருக்கிற ஒயரு குட்டி ஒயர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தான் இந்த பீடை நான் அதுக்குள்ளே தள்ளி விடுறேன். அதாவது பீட்குள்ளே அந்த ஒயரை நான் தள்ளி விடுறேன். இப்போ வந்து அந்த சைடு முடிஞ்சுது. இப்போ இந்த சைடு ஒரு லைன் கோல்டு போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் லைனில் எல்லோ போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்குமே கியர் லாக் போட்டுட்டு ஒயரை உள்ள கோல்டு பீட்குள்ளேயும் விடணும் நம்ம, அப்போ தான் அது வந்து வெளியில் தெரியாது. நான் எப்படி இழுத்து விடுறேன் பாருங்கள். 3 பீடு, அதாவது சுகர் பீடு 3 பீட்குள்ளேயும் அந்த குட்டி ஒயரை நான் மடக்கி விட்டேன் இல்லைங்களா ரிவர்ஸில், அதை விட்டு இழுக்கிறேன். ரைட் சைடில் லாங்காக இருக்கிற ஒயர் இழுக்கிறேன், லெஃப்ட்டில் குட்டியாக இருக்கிற ஒயரை எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 3 ஒயருக்குள்ளே விட்டுட்டு வெளியே எடுத்தது வெளியில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அதை கட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு ஒயருக்குள்ளே நம்ம எல்லோ போட வேண்டியிருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த எல்லோவை கோர்த்துக்கலாம். ஒரு லைனில் நான் கோல்டு போட்டு கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைனில் எல்லோ போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே வந்து இப்போ அந்த ஒயர் இழுத்து விட்டு இல்லைங்களா, இப்போ நல்லா டைட் பண்ணி அந்த ப்ளையர் வச்சு அந்த கியர் லாக்கை நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரில் பாருங்கள், இந்த ஒயரில் நம்ம கியர் லாக் வச்சு மறுபடியும் வந்து இதையும் லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒயருக்குள்ளே கியர் லாக் விடுறேன் பாருங்கள். விட்டுட்டு ரிவர்ஸில் இந்த குட்டி ஒயரை மடித்து கியர் லாக்குள்ளே விட்டு வெளியில் இழுக்கிறோம். பாருங்கள், இந்த ஒயரை அதுக்குள்ளேயே நான் ரிவர்ஸில் விட்டு எல்லோ ஒயருக்குள்ளேயுமே அதை விட்டுட்டு வெளியே இழுக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் தெரியும், அன்ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ இப்போ நான் இழுக்கிறேன் பாருங்கள். குட்டியாக இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு இழுப்பேன், நீட்டாக இருக்கிற ஒயரை ரைட் சைடில் இழுப்பேன். இப்படி தான் நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ப்ராப்பராக டைட்டன் ஆகிடும். இப்போ நான் இழுத்து விட்டதுக்கப்புறம் 4 சைடுமே வந்து அந்த கியர் லாக்கை கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து டைட்டாக நின்றுக்கோ, ரிமூவ் ஆகாது. ஸோ இப்போ இழுத்து விடுற அந்த குட்டி ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த அந்த கியர் லாக்கை நான் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 பீட்ஸ்குள்ளே விட்டு இழுத்ததுனால அது வந்து வெளியில் தெரியாது. இதுதான் ஃபினிஷிங்கு. இது குட்டி பாப்பாக்கு அப்படிங்கிறதுனால நான் குட்டியாக தான் மேக் பண்ணேன் பாருங்கள். மேலே ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீடு, அது கீழே ஒரு எல்லோ ஒரு ப்ளூ கொடுத்துருந்தேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அந்த சாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லோவில் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜம்ப்ரிங் எடுத்து அந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கியர் லாக் போட்டு 2 ஹோல் நமக்கு வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதை அப்படியே நம்ம ஜம்ப்ரிங் போட்டு ப்ரெஷர் கொடுத்து நல்லா லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடுமே ஓப்பனில் இருக்குது இல்லைங்களா, 2 தனித்தனியாக இருக்குது இல்லையா. ஸோ அதுலேயுமே ஒரு ஜம்ப்ரிங்கை கொடுத்து 2த்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் டோரி வச்சுக்கலாம், இல்லை வந்து பேக் சைடு ஹூக் வருது இல்லைங்களா, அதையுமே வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதுக்கு வந்து டோரியும் போடலாம், பேக் ஹூக்கும் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. அந்த ஒயரை நான் கட் பண்ணல, ஸோ அதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஷாப்பில் வாங்கினது. இந்த ஷாப்பில் வாங்கினது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பெரிய பெரிய பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த க்ரீன், அதாவது மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் குட்டி குட்டியாக வச்சு குட்டியாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைம் நீங்கள் ஒரு ஜுவல் மேக்கிங்க்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களோட மைண்டுக்கு க்ரியேட்டிவாக இது இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். நான் ஷாப்பில் வாங்கினதை வச்சு அது நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எங்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வச்சு நான் ஒரு நெக் செட் மேக் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.